ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது பிப்ரவரி மாத ராசி பலன். பிப்ரவரி மாதம் துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா தை அமாவாசை 9ஆம் தேதி வருது. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்றைய தினம் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். அது அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளோட வாழ்க்கையோட தரம் உயரும். சரி, 24ஆம் தேதி மாசி மகம். அந்த நாள் அந்த மாசி மகம் அன்னைக்கு புனித நீர் ஆடுறது, அதாவது நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகிறது, நீர்நிலைகளை குளிச்சுட்டு இறை வழிபாடு மேற்கொள்ளும் போது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சரி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும்? ராசிநாதன் உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டில் செஞ்சிருக்கிறாரு, மறைவிடத்தில். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. பரிவர்த்தனை ஆகி குரு அங்கேயே வர்றாரு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தருணம் ஏற்படும். குடும்ப உறவினர்கிட்ட ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செஞ்சு கொடுப்பீங்க. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பேச்சினால் நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். கம்யூனிகேஷனில் வெற்றி கிடைக்கும். உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இந்த மாதத்துக்கு நம்ம சொல்ல முடியும். சரி, துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களோட ராசிக்கு கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை தரும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். தந்தையால் அனுகிரகம் இருக்கும். தொலைதூர பயணங்கள் வெற்றியை தரும். இந்த மாதிரியான ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். அரசாங்க நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி இடம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும். தந்தையாரால் அனுகூலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். சரி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகளும் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் பார்த்திங்கனாக்கா உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் மாதத்தோட பிற்பகுதியில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 18, 19, 20 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. குறிப்பாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எந்த முடிவும் சந்திராஷ்டமத்தில் எடுக்க வேணாம். சரி, மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதம் பார்த்திங்கனாக்கா கூடுதல் நன்மையை நிச்சயமாக உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.